வில்லியம் டுமாஸ். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வில்லியம் டுமாஸ் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கின ஒரு கர்த்தருடைய தாசன். பெரிய அசைவு. ஒன்லி 4 feet ஹைட், 4 அடி உயரந்தான் அந்த மனிதன். வாலிப பையனாக இருந்தவர் ஒரே ஒரு நாள் ஆவியான லைட்டாக அசைவாடுகிறது அவர் இருதயத்தில் உடந்த உடனே சரீரம் அசையுது. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் உட்காந்துருக்கிறார். ஐயாட்ட போய் கேட்குறாரு, ஊழியர்கிட்ட, எனக்கு எங்கேயாவது ஊழியம் தாங்களேன், எங்கேயாவது ஊழியம் தாங்களேன்னு. அவர் அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தா ஒரு ஆறு, ஒரு மலை இருக்கும். அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ண உடனே அந்த ஊழியக்காரர், போ அந்த மலைக்கு போ, அங்கே உனக்கு ஊழியம் கிடைக்கும்னு அனுப்பி விட்டுட்டார். வாலிப வயசில் வேகமாக ஓடுறார். ஊழியக்காரன் சொல்லிட்டாரேன்ட்டு போனால் அங்கே வெறும் தண்ணி மட்டும் ஓடுது, மலைகள், பாறைகள், காடு. ஆனால் விடலை தேவ சமூகத்தில். அது செப்டம்பர் மாதம். 21 நாள் புசியாமல் அங்கே ஓடுற தண்ணியை மாத்திரம் குடிச்சு அங்கேயே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி 21ஆவது நாள் ஆண்டோடைய சத்தம், ஆண்டோடைய சந்திப்பு, ஒரு என்கவுண்டர். இப்போ போ, உனக்கு ஊழியம் கிடைக்கும். ஒரு சந்திப்பு. தென் கோ பேக் டு சர்ச். ஊழியக்காரரை போய் சந்திச்சு ஊழியம் தாங்க பார்த்து கமிட்டியோட பேசி, காட்டுக்குள்ளே இருக்கிற வெறும் ஒரு சர்ச்சு உடஞ்சி இருக்கிற ஒரு 5 விசுவாசிகள் வந்துட்டு போகிறாங்கல்ல, அதை கையில் கொடுங்க. அவர் ஓடி போயிடுவார். அந்த ஆள் இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டான் ஊழியம்னு கேட்டுட்டுன்னு சொல்லி வில்லியம் டுமாஸ் ஆசையாக ஓடினார் அந்த 5 பேர் இருக்கிற சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செய்தியும் அந்த சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு செய்தி வருது, அந்த சர்ச்சில் ஏதோ நடக்குதான், கூட்டங்கள் போகுதான். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு வருஷம் 1300 பேர் ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் வந்தார். ஒரே ஒரு சந்திப்பு. பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சு, காது கேட்காதவனுக்கு காது, முடவன் எழும்பி நடந்து, மிராக்கிள் பயங்கரமாக கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை கர்த்தர் வில்லியம் டுமாஸை வைத்து செய்தார். அவர் கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை, டேக் thy glory o Lord. எல்லா மகிமையும் உமக்கு, மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அற்புதம். உயிரோட ஒருத்தர் எழும்புவான், எழுப்பிட்டு சொல்லுவாராம், டேக் thy glory o Lord. மகிமை நீங்கள் எடுத்துக்கோங்க, மகிமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாராம்.